ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்ரவண விதி கேட்கும் முறை. சௌனகர் முதலான மகரிஷிகள் பௌராணிகோத்தமரான சூத்தரை பார்த்து சொல்லுகிறார்கள், தாங்கள் ஸ்ரீ தேவி பாகவதத்தினுடைய மகிமையை விரிவாகச் சொல்ல கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். அந்த மகா புராணத்தை ஸ்ரவணம் பண்ணுதற்குரிய நியமங்களை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். சூதர் கூறுகின்றார், ஸ்ரவணம் பண்ணின மாத்திரத்தில் சகல விருப்பங்களையும் கொடுக்கக்கூடியது தேவி பாகவதம். அதை ஸ்ரவணம் பண்ணுவதற்குரிய விதியை சொல்லுகிறேன், சாவதானமாக கேளுங்கள். ஜோதிஷ சாஸ்திரத்தில் பாண்டித்யம் உள்ள வித்வான்களை அழைத்து கதாரம்பம் செய்வதற்கு நல்ல முகூர்த்தத்தை பார்க்க வேண்டும். ஆவணி மாதம் முதல் 6 மாத காலங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள சுக்லபக்ஷம் கதாரம்பத்தை செய்வதற்கு மிகச் ஸ்லாகியமான காலம். ஹஸ்தம், அஸ்வதி முதலான நட்சத்திரங்களும் சேர்ந்தால் விசேஷ பலனை கொடுக்கும். நல்ல திதியும் நல்ல வாசரமும் சேர்ந்தால் மிகவும் விசேஷமானது. தர்மசித்தி, லக்ஷ்மி கடாட்சம், மேலான சுகம் இவைகளை கொடுக்கும். சகல ரோகங்களையும் நாசம் செய்யும். ராஜ தரிசனத்திற்குரிய அனுகூலத்தை உண்டாக்கும். இவ்வளவு சௌபாகியங்களையும் கிரமமாக கொடுத்து கொண்டே வந்து மோக்ஷ சாதனமான ஜீவ பிரம்ம ஐக்கிய சாட்சா்காரத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. காமேஸ்வரனால் சொல்லப்பட்ட இவ்வுபதேசத்தை பரீட்சித்து பார்க்கலாம். ஸ்ரீ தேவியினுடைய பிரீத்தியை கருதி ஆஷாடம், ஆஸ்வயூஜம், மாகம், வசந்தம் என்ற 4 நவராத்திரி காலங்களிலாவது தேவி பாகவத கதையை ஸ்ரவணம் செய்ய வேண்டியது அவசியமாகும். விவாக காரியத்தில் எவ்விதமான சாமக்கிரிகளை சேர்க்கிறோமோ அவ்வளவு சாமக்கிரிகளை சேர்க்க வேண்டும். சகாயத்திற்காக மனிதர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவி பக்தர்களாயும் டம்பம், லோபம் முதலான துர்குணங்கள் இல்லாதவர்களாயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும் நகரத்திலும் கிராமத்திலும் இந்த தேவி பாகவத கதாமிருத பானம் 9 நாள் நடைபெறும்படி செய்ய வேண்டும். தேவியினுடைய பிரசாதத்தை அடைய விருப்பமுள்ள மனிதர்கள் அவசியம் கதா ஸ்ரவணம் செய்ய வரவேண்டும் என்று பத்திரிகை மூலம் தெரிவிக்க வேண்டும். பிராமணர்கள் முதலான 4 வர்ணத்தவர்களும் கதா ஸ்ரவணத்திற்கு வரலாம். ஆசிரமிகளும் வரலாம். பலத்தை கருதுகின்ற காமிகளும் ஒரு பலத்தையும் கருதாமல் தேவியினுடைய பிரசாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர்களும் வரலாம். 9 நாளும் இருந்து கதா ஸ்ரவணம் செய்ய முடியாமற் போனால் அவகாசத்தை அனுசரித்து அவசியம் கதா ஸ்ரவணத்திற்கு வரவேண்டும். இந்த புண்ணிய காரியத்தில் ஒரு க்ஷணகாலம் இருந்து ஸ்ரவணம் பண்ணினாலும் மகா புண்ணியத்தை அடைதல் கூடும். இவ்விதம் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும். வந்த மகான்களுக்கும் அவரவருடைய யோகியதானுசாரம் ஆசனம் கொடுத்து உட்காரச் செய்ய வேண்டும். சபா மண்டபம் நன்றாய் விதானாதிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கரை உன்னதமான ஓர் ஆசனத்தில் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்காரச் செய்து பூஜிக்க வேண்டும். நல்ல வித்வானாயும் தேவியை ஆராதிக்கிற உபாசகனாயும் தயாலுவாயும் உள்ள மகானுபாவரையே புராணிகராக கொள்ள வேண்டும். அவருக்கு சகாயமாக மற்றொரு வித்வானையும் சேர்த்து கொள்ள வேண்டும். புராணிகர் கதாரம்பத்திற்கு முன்பாகவே வபனம் செய்து கொண்டு தீட்சிதனாக இருக்க வேண்டும். அருணோதய காலத்தில் சந்தியா வந்தனாதிகளை சங்கிரகமாக செய்துவிட்டு கதாரம்பம் செய்து நடத்த வேண்டும். ஒருவிதமான விக்னங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் மகா கணபதி பிரசாதத்தை அடையவும் முதலில் கணபதி பூஜை செய்ய வேண்டும். பிறகு கலச ஸ்தாபனம் செய்து அந்த கலசத்தில் அம்பிகையை தியான ஆவாகனாதிகளால் பூர்ண சாநித்தியம் அடையும்படி செய்து ஸ்ரீ சக்கரத்தை கலசத்திற்கு மேல் பாகத்தில் ஸ்தாபனம் செய்து நவாவரண விதியை அனுசரித்து ஸ்ரத்தையுடன் பூஜை செய்வதற்காக ஒரு உபாசகனையும் ஸ்தாபகம் செய்ய வேண்டும். வடுக பூஜை, க்ஷேத்திர பால பூஜை, யோகினி தேவதைகளுடைய பூஜை, சப்த மாத்ருகா தேவிகளின் பூஜை, துளசி தேவி பூஜை, நவக்கிரக பூஜை, விஷ்ணு சமர்ச்சனம், சங்கர சமாராதனம் இவைகளை அங்கங்களாக செய்துவிட்டு நவாக்ஷரி மகா மந்திரத்தால் ஸ்ரீ பராசக்தியையும் பூஜை செய்த பிற்பாடு ஸ்ரீ தேவி பாகவத புஸ்தகத்தையும் பூஜிக்க வேண்டும். ஸ்ரீ தேவி பாகவதம் வைக்கரி என்ற வாங்மயமான மூர்த்தியாகும். அந்த புஸ்தகத்தை பூஜித்தால் தேவியையே ஆராதனம் பண்ணின புண்ணியத்தை அடையலாம்.
ஹே காத்யாயனி, ஹே மகாமாயே, ஹே பவானி, ஹே புவனேஸ்வரி, பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற தேவதைகளாலும் ஆராதிக்க தகுந்த ஹே பரதேவதே, ஹே தாயே, சம்சார சாகரத்தில் மூழ்கி தவிக்கின்ற என்னை கரையேற்றி வைத்து என்னுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். உன்னுடைய பாதார விந்தத்தில் நமஸ்கரிக்கின்றேன் என்று பிரார்த்தித்து கொண்டு ஏகாக்கிரமான மனத்துடன் பக்தியோடு கதாசிரவணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ தேவி பாகவத கதா பிரவச்சனம் செய்கின்ற புராணிகரையும் புதிய வஸ்திர ஆபரணாதிகளால் பூஜித்து பிரதட்சிண நமஸ்காரம் செய்து அஞ்சலி பந்தத்துடன் நின்று, ஹே பிரம்மன்னு, தாங்கள் சகல சாஸ்திரங்களுடைய இரகசியத்தையும் அறிந்தவர்கள். இதிகாச புராணங்களை ஜனங்களுக்கு உபதேசம் செய்து கேட்பவர்களுடைய மனதை சுத்தப்படுத்தி அவர்களை மோட்ச சாதனமான ஆத்ம ஞானத்தில் அதிகாரம் உள்ளவர்களாகச் செய்து வைக்கிற விஷயத்தில் தங்களுக்கு சமானமாக லோகத்தில் ஒருவருமே இல்லை. தேவி பாகவத கதையாகிற பூர்ண சந்திரனை உதிக்கச் செய்து மனதில் உள்ள அஞ்ஞானமாகிய இருளை போக்கடித்து என்னை கிருதார்த்தனாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிராமணோத்தமர்களை முதல் ஆசனத்தில் உட்கார வைத்து அவர்களுடைய ஆக்ஞையின் பேரில் தானும் ஓர் ஆசனத்தில் உட்கார்ந்து கதாசிரவணம் செய்ய வேண்டும். சாவதானமான மனதோடு தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 விதமான புருஷார்த்தங்களை அடைய வேண்டும் என்ற உத்தேசத்துடன் பரம பக்தியுடன் கதாசிரவணம் செய்ய வேண்டும். தம் வீடு, மக்கள், மனைவி, நண்பர், பொருள் இவைகளை பற்றி யாதொரு விதமான சிந்தனையும் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாகும். தினந்தோறும் சூரிய உதயத்தில் கதையை ஆரம்பிக்க வேண்டும். அர்த்தாஸ்தமன பர்யந்தம் பிரவச்சனம் செய்ய வேண்டும். மத்தியான காலத்தில் ஒரு முகூர்த்தம் ஓய்வு ஏற்படலாம். உபத்திரவம் இல்லாமல் இருப்பதற்காக மிதமான போஜனம் செய்ய வேண்டும். ஹவிஸை உட்கொள்ளுவது மிகவும் ஸ்லாகியமானது. அதுவும் ஒருவேளைத்தான் சாப்பிட வேண்டும். அல்லது பழங்களை ஆகாரமாக கொள்ளலாம். கோக்ஷீரத்தையும் ஆகாரமாக கொள்ளலாம். அல்லது பசுவின் நெய்யை ஆகாரமாக செய்யலாம். கதைக்கு விக்னம் வராதபடி சரீர திருடம் உண்டாகக்கூடிய ஆகாரம் செய்யலாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்களிடம் பேத புத்தியுடையவர்களை தேவி பாகவத கதா ஸ்ரவணத்திற்கு தகுதியற்றவர்கள் என தள்ளிவிட வேண்டும். சாக்ஷாத் ஸ்ரீ தேவியினிடத்தில் பக்தி இல்லாதவர்களையும் ஸ்ரவணத்திற்கு தகுதியற்றவர்கள் என நீக்கிவிட வேண்டும். பிராமண துவேஷிகள், தெய்வம், பரலோகம் இவைகளை ஒப்புக்கொள்ளாத நாஸ்திகர்கள், பிராமணனுடைய சொத்தை அபகரிப்பவர்கள், பரஸ்திரீ கமனம் செய்கிறவர்கள், தேவாலயத்தில் உள்ள தனங்களை அபகரிக்கிறவர்கள், இத்தகைய பாபிகளும் கதா ஸ்ரவணத்திற்கு அனதிகாரிகள் ஆவார்கள். இவர்களையும் விலக்கிவிட வேண்டும். கதா பிரவச்சனம் செய்கிற வித்வானும் பிரம்மச்சரிய விரதத்தோடு ஜிதேந்திரியனாக இருந்து வர வேண்டும். பக்குவமாகாத ஆகாரங்களையும் தள்ளிவிட வேண்டும். பரம தரித்திரனாயும் புத்திரன் இல்லாதவனாயும் இருக்கிறவர்கள் இந்த கதையை கேட்டால் அவர்கள் மனோரதங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த கதாசிரவணம் பரம ஔஷதம் ஆகும். இந்த 9 தினங்களையும் யக்ஞ தினங்களாக பாவிக்க வேண்டும். இவ்விதம் 9 தினங்களிலும் ஸ்ரீ தேவி பாகவத கதையை நடத்திய பிறகு உத்யாபனம் செய்ய வேண்டும். அற்ப பயனை விரும்பாத மகா ஜனங்கள் கதாசிரவண மாத்திரத்தாலேயே சித்த சுத்தி அடைந்து மோக்ஷஸ்தானமான ஜீவ பிரம்ம ஐக்கிய சாட்சா்காரத்தை அடைந்தவர்கள் ஆவார்கள். தேவி பாகவத புஸ்தகத்தையும் புராணிகரையும் விசேஷமாக பூஜித்து புராணிகரிடம் பரம பக்தியுடன் பிரசாதத்தை கிரகித்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் குமாரிகா பூஜை, சுவாசினி பூஜை, பிராமண சந்தர்ப்பணை முதலானவைகளை கதா தினங்களில் நடத்தி வந்தால் அந்த அதிகாரிக்கு சகல சித்திகளும் கூடி வரும். சமாப்தி தினத்தில் சகல தோஷங்களும் உபசாந்தி அடைவதின் பொருட்டு காயத்ரி சகஸ்ரநாமத்தையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் படிக்க வேண்டும். பகவானான விஷ்ணுவினுடைய ஸ்மரணமும் நாம சங்கீர்த்தனமும் தபஸ் யக்ஞம் முதலான சத்கர்மாக்களின் மத்தியில் செய்யப்பட்டு வந்ததேயானால் அந்த கர்மாக்களில் அஞ்ஞான கிருதமான தோஷங்கள் ஏதாவது சம்பவித்திருந்தாலும் அவை விலகிப்போம். அந்த கர்மம் சம்பூர்ணமான பலத்தை கொடுக்க சக்தி உள்ளதாகிவிடும். மகாவிஷ்ணுவினுடைய சக்தியோ அபாரமானது. ஆகையால் தேவி பாகவத பிரவச்சனத்தினுடைய முடிவில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அவசியமானது.
கதா சமாப்தி தினத்தில் சப்தசதி மகா மந்திரத்தால் அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டியது அவசியமாகும். சப்தசதி மகா மந்திரத்தால் ஹோமம் செய்யாமற் போனால் தேவி மகாத்மியம் என்ற சப்தசதிக்கு மூல மந்திரமான நவாக்ஷரியினாலாவது ஹோமம் செய்ய வேண்டும். அதுவும் அசாத்தியமாக தோன்றினால் காயத்ரி மகா மந்திரத்தால் ஹோமம் செய்யலாம். ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற கிரந்தமே காயத்ரி மகாமந்திர ஸ்வரூபமானதால் காயத்ரி மகா மந்திரத்தால் ஹோமம் செய்வது மிகவும் விசேஷமானது. பாயசான்னத்தால் ஹோமம் செய்ய வேண்டும். ஹோம திரவியமான பாயசான்னத்தில் கடுகையும் சேர்த்து கொண்டு ஹோமம் செய்வது மிகவும் விசேஷமாகும். பாகவத பிரவச்சனம் செய்த புராணிகரை வஸ்திராலங்காரங்களால் பூஜித்து சிறிதும் லோபமில்லாமல் ஏராளமாய் பொருளை தட்சிணையாக வாரி வழங்கி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். கதா பிரவச்சனம் செய்த வித்வான் சந்தோஷம் அடைந்தால் எஜமானனுடைய விஷயத்தில் சகல தேவதைகளும் திருப்தியுள்ளவர்கள் ஆவார்கள். பிறகு பிராமணோத்தமர்களுக்கு போஜனம் செய்து வைத்து தட்சிணை தாம்பூலாதிகளால் அவர்களை திருப்தி செய்து வைக்க வேண்டும். இந்த பூலோகத்தில் பிராமணோத்தமர்கள் தெய்வத்தின் உருவாக எண்ணப்படுகிறார்கள். அவர்கள் திருப்தியடைந்தால் எஜமானன் எதிர்பார்க்கும் சமஸ்தமான பலமும் சித்தித்துவிடும். சுவாசினி பூஜை, குமாரிகா பூஜை இவைகளையும் தேவி என்ற பக்தியோடு செய்ய வேண்டும். அவர்களுக்கும் தக்ஷிணா தாம்பூலாதிகளால் சம்பூர்த்தியாக கொடுத்து ஆத்ம சித்தியை கருத வேண்டும். நவாக யஜ்ஞத்திற்கு அங்கமாக சில தானங்களையும் முக்கியமாக செய்ய வேண்டும். ஸ்வர்ணதானம், கோதானம், பூதானம் முதலானவைகள் முக்கியமானவை. நன்றாக எழுதிய ஸ்ரீ தேவி பாகவத கிரந்தத்தை ஸ்வர்ண சிம்மாசனத்தில் வைத்து பீதாம்பரத்தால் அலங்கரித்து அஷ்டமி தினத்திலோ மகா நவமி தினத்திலோ அதை ஸ்ரீ தேவி பாகவத கதா பிரவச்சனம் செய்து வந்த ஆச்சாரியனுக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும். அவ்விதம் செய்தால் எஜமானன் சகல விதமான போக போக்கியாதிகளை அனுபவிப்பதுமல்லாமல் முடிவில் பரம புருஷார்த்தமாகிற மோட்சத்தையும் அடைவான். லோகத்தில் மந்திர தந்திரங்களான சத்குருக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லோரை காட்டிலும் இந்த தேவி பாகவதம் என்ற மகா புராணத்தை அறிந்து தேவி பக்தியோடு இதை ஜனங்களுக்கு ஸ்ரவணம் செய்து வைக்கிற வித்வான் குருக்களுக்கும் குரு ஆகின்றான். இந்த புராணத்தை சொல்லும் புராணிகர் வியாச பீடத்தில் அமர்ந்து பிரவச்சனம் செய்கிற காலத்தில் வேறு எந்த மகானுபாவன் அந்த சபையில் வந்தாலும் புராணிகரை தவிர கேட்கும் ஜனங்கள் யாருக்கும் வந்தனாதிகளை செய்யக்கூடாது. பக்தி இல்லாமல் இந்த புராண கதையை ஸ்ரவணம் பண்ணினால் அவர்களுக்கு கதா ஸ்ரவண பலம் இல்லாததோடு கூட துக்கமும் தாரித்ரியமும் விருத்தியாகும். உபவாசாதி நியமங்களோடு இந்த கதையை கேட்க வேண்டும். புராணிகர் அமர்ந்திருக்கும் ஆசனத்தை காட்டிலும் மேலான ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த கதையை பக்தியில்லாமல் எந்த மனிதர்கள் கேட்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் காக்கைகளாக பிறந்து நரக துக்கத்தை அனுபவிப்பார்கள். கதா பிரவச்சனம் செய்கிற புராணிகர் புராணம் சொல்லிக்கொண்டு வரும் காலத்தில் எந்த மனிதன் ஆபாசமான கேள்விகளை கேட்டு அவரை அனாதரவு செய்கின்றானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் கழுதையாகவும் ஓனானாகவும் பிறந்து கஷ்டப்படுவான். இந்த புராணத்தை ரசமில்லாதது என்று நிந்திக்கிறவனும் இந்த புராணத்தை சொல்பவர்களை தூஷிக்கின்றவனும் 100 தடவை 100 ஜென்மம் நாய்களாக பிறப்பார்கள். சமானமான ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கதையை கேட்பவர்களுக்கு குருதல்ப கமனம் செய்த பாவம் ஏற்படும். புராணிகருக்கு நமஸ்காரம் செய்யாமல் கதையை கேட்கிறவர்கள் விஷய விருட்சங்களாக பிறப்பார்கள். சயனம் செய்து கொண்டு கேட்பவர்கள் மலை பாம்பாக பிறப்பார்கள். ஸ்ரீ தேவி பாகவத கதையையே தங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது கேட்காத ஜனங்கள் அடுத்த பிறவியில் காட்டு பன்றியாக பிறப்பார்கள். தேவி பாகவத கதையை ஆமோதிக்காதவர்களும் அந்த கதைக்கு விக்னம் பண்ணுகிறவர்களும் அநேக காலம் நரக துக்கத்தை அனுபவித்துவிட்டு பின்பு பன்றியாக பிறப்பார்கள். ஆசனம், பாத்திரங்கள், பொருள், கரிகாய்கள், திவ்ய வஸ்திரங்கள், கம்பளங்கள் இவற்றை இந்த புராணத்தை அறிந்த வித்வான்களுக்கு எவர்கள் தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அபராஜிதமான வைகுண்டத்திலேயே நித்திய வாசம் சித்திக்கும். இந்த புராண புஸ்தகத்திற்கு பட்டு வஸ்திரத்தை பரிதானமாக செய்து அலங்கரிக்கிறவர்கள் நித்திய சூரிகளாக விளங்குவார்கள். மற்ற எந்த புராணங்களை ஸ்ரவணம் செய்தாலும் அதனால் எவ்விதமான பலம் சித்திக்குமோ அதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான மகா பலத்தை ஸ்ரீ தேவி பாகவத கதா ஸ்ரவணத்தால் அடையலாம்.
நதிகளுக்குள் கங்கையைப் போலவும், தேவதைகளுக்குள் பரமேஸ்வரனைப் போலவும், காவியங்களுக்குள் ஸ்ரீமத் ராமாயணத்தைப் போலவும், ஜோதியோடு கூடின பொருள்களுக்குள் சூரியனைப் போலவும், மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொருள்களுக்குள் சந்திரனைப் போலவும், வேத தர்ம சாஸ்திரங்களுக்குள் ஸ்ரத்தை உள்ளவர்களுக்கு யசஸை போலவும், பொறுமை உள்ளவர்களுக்குள் பூமியைப் போலவும், கம்பீரமான பொருள்களுக்குள் சமுத்திரத்தைப் போலவும், மந்திரங்களுக்குள் காயத்ரியைப் போலவும், பாபத்தை துவம்சம் செய்கிற விஷயத்தில் மகாவிஷ்ணுவைப் போலவும், 14 மகா புராணங்களுக்குள் ஸ்ரீ தேவி பாகவதமானது உயர்ந்த புராணமாகும். எவ்விதமான உபாயத்தாலாவது மனிதன் தன்னுடைய ஆயுளுக்குள் 9 தடவை நவாக யக்ஞ விதியை அனுசரித்து ஸ்ரவணம் செய்துவிட்டால் அந்த புண்ணியவான் ஜீவன் முக்தன் என்பதில் சந்தேகமே இல்லை. ராஜபயம், சத்ருபயம், மகாமாரி பயம் முதலிய கெட்ட காலங்களில் ஸ்ரீ தேவி பாகவத கதாஸ்ரவணம் மிகவும் அவசியமானது. ராஜ்ய லாபத்திற்கோ புத்திர லாபத்திற்கோ ஸ்ரீ தேவி பாகவத கதாஸ்ரவணத்திற்கு நிகராக மற்றொன்றை சொல்ல முடியாது. ஸ்ரீ தேவி பாகவதத்தை தானே படிக்கிறவனோ அல்லது ஸ்ரவணம் பண்ணுகிறவனோ முழு கிரந்தத்தையும் ஸ்ரவணம் பண்ண முடியாமற் போனாலும் தினந்தோறும் ஒரு ஸ்லோகத்தையாவது அல்லது பாதி ஸ்லோகத்தையாவது பாராயணம் செய்து வந்தால் போதுமானது. சாக்ஷாத் பரதேவதையே பாதி ஸ்லோகத்தால் தேவி பாகவத மகா புராணத்தை பிரசம்சை செய்திருக்கிறார்கள். அதனுடைய தாத்பரியம்தான் சிஷ்யர் மூலம் 12 ஸ்கந்தமாக வெளியில் பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. காயத்ரிக்கு சமானமான தெய்வமும் இல்லை, காயத்ரிக்கு சமானமான மந்திரமும் இல்லை. ஸ்பஷ்டமாக காயத்ரியை உச்சாரணம் செய்து ஜபம் செய்கிறவனை அந்த காயத்ரியானவள் சகலவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் ரட்சிக்கிறாள். ஆகையினாலேதான் அந்த தேவிக்கு காயத்ரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்ரி தேவதையானவள் இந்த பாகவதத்தில் உத்கோஷிக்கப்படுகிறாள். காயத்ரி ரகசியம் என்ற அதிகோபியமான ஒரு தத்துவமும் இந்த பாகவதத்தில்தான் பிரகாசப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீ தேவிக்கு பரம பிரீத்தியை உண்டு பண்ணுகிற இந்த தேவி பாகவதத்தின் 16இல் ஒரு கலையை கூட அனுசரிக்க முடியாது. இந்த ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற மகா புராணமோ பிராமணோத்தமர்களுக்கு குல தனமாக ஏற்பட்டது. நாராயண மகரிஷியினால் வெளியில் பிரகாசப்படுத்தப்பட்டது. காயத்ரி ரகசியம், மணி தீப வர்ணனை, ஸ்ரீ தேவியான பராம்பிகை பர்வத ராஜனான தன் பிதாவுக்கு உபதேசம் செய்த கீதாசாரம், அதாவது தேவி கீதை மற்றும் இது போன்ற ரகசிய விஷயங்கள் பல இந்த தேவி பாகவதத்தில் பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மகா புராணத்திற்கு சமமான சாஸ்திரம் ஒன்றுமே இல்லை. ஸ்ரீ தேவி பாகவதத்தினுடைய பெருமையை பிரம்மாவே இன்னும் அறியவில்லை. மகாவிஷ்ணுவும் அறிந்தவர் அல்லர். பரமசிவனுக்கு தெரியாது. ஆதிசேஷ பகவானும் அறிந்தவர் அல்லர். தேவர்களும் ஸ்ரீ தேவி பாகவதத்தினுடைய பெருமையின் அம்சத்தினுடைய அம்சத்தையே அறிந்தவர் என்று சொல்லலாம். தேவியினுடைய திருப்பாதத்தில் சம்பந்தப்பட்ட தூளியை கொண்டுதான் பிரம்மா ஜகத்தை சிருஷ்டிக்கிறார். மகாவிஷ்ணுவும் தேவியினுடைய பாத தூளியின் பெருமையினால் ஜகத்தை ரட்சிக்கிறார். ருத்ரனும் பராசக்தியினுடைய சரணார விந்தத்தில் சம்பந்தப்பட்ட தூளியை விபூதியாக தரித்து கொண்டுதான் ஜகத்தை சம்ஹாரம் செய்கின்றார். அமிர்த சாகரத்தின் நடுவில் கற்பக விருக்ஷ நந்தவன மத்திய பிரதேசத்தில் மணி தீபம் என்ற தீபத்தில் சிந்தாமணி என்ற ரத்தினத்தால் இழைக்கப்பட்ட மனோகரமான கிரகத்தில் மகாபிந்து என்ற காமேஸ்வரனுடைய மடியில் வீற்றிருந்தருளும் ஜெகதீஸ்வரியை புண்ணியவான்களான உபாசகர்கள் தங்களுடைய ஹிருதயத்தில் தியானம் பண்ணுகிறார்கள். அந்த புண்ணியவான்களுக்குத்தான் போகமும் மோட்சமும் கைகூடும். பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன், இந்திரன் மற்றும் மகரிஷிகள் முதலானவர்களால் உபாசிக்கப்படுகிற மணி தீபத்தில் வசிக்கும் பரதேவதையானவள் ஜகத்தினுடைய க்ஷேமத்தின் பொருட்டு எப்பொழுதும் பிரசன்னமான முகத்தோடு விளங்கி வர வேண்டும்.